அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் நாள் 28. ஒரு சிற்பி ஒரு அழகான கல்ல தேடிட்டு இருந்தார். அப்போ பாதையோரத்துல ஒரு சாதாரண கல் கிடக்கிறத பார்த்தார். அதை எடுத்துட்டு வந்து தன் உளியால மெல்ல மெல்ல செதுக்க ஆரம்பிச்சார். அந்த சிற்பி செதுக்கும்போது அந்த கல் பயங்கரமா வலி தாங்க முடியாம அழுதது. ஆனா சிற்பி நிறுத்தல, தொடர்ந்து செதுக்கிக்கிட்டே இருந்தார். கடைசியில அந்த சாதாரண கல் ஒரு அற்புதமான சிலையா மாறிடுச்சு. அந்த சிலைய ஒரு பெரிய மாளிகையில வச்சாங்க. எல்லாரும் வந்து அந்த சிலைய பார்த்து வியந்து பாராட்டுனாங்க. அப்போ அந்த சிலை சிற்பி கிட்ட கேட்டுச்சு, "ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க?" சிற்பி சொன்னார், "உன்கிட்ட இருந்த தேவையில்லாத பாகங்கள நான் செதுக்கி எடுக்கலன்னா, நீ இன்னைக்கும் பாதையோரத்துல எல்லாரும் மிதிச்சிட்டு போற சாதாரண கல்லா தான் இருந்திருப்ப. அந்த வலிய நீ தாங்குனதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் உன்னை வியந்து பார்க்கறாங்க." நம்ம வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நமக்கு சில சோதனைகளை, அதாவது வலிகளை தர்றான் அப்படின்னா, அது நம்மளை தண்டிக்கிறதுக்காக இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத குணங்களை செதுக்கி நம்மளை ஒரு சிறந்த மனிதனா மாத்துறதுக்காகட்டான். திருக்குரான்ல அத்தியாயம் 2 வசனம் 155ல அல்லாஹ் சொல்றான், "நிச்சயமாக நாம் உங்களை சோதனை செய்வோம், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக." இந்த ரமலான்ல நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை சோதனையா பார்க்காம நம்மளை செதுக்கிற ஒரு கருவியா பார்ப்போம்.